அவர் போட்ட ரோட்டில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். பாரதிராஜா சார் இதில தான் பயணிக்கிறோம். காலங்காலமாக சினிமா இங்கே உள்ளவங்க, இங்கே இருக்கவங்க தான் எடுக்க முடியும்னும்போது, கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு எடுக்கலாம், படம் எடுக்கலாம். நம்ம எங்கே வேணா போலாம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணது பாரதிராஜா சார். கடைசியா அவர் உங்ககிட்ட சொன்ன ஏதாவது வார்த்தைகளோ, இல்ல பாராட்டோ, இது மாதிரி நீ செய் அப்படின்ற மாரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அதுக்கு ஆசீர்வதிச்சது தான். பண்ணுங்க நம்மலாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம். அத தான் நான் ஆசீர்வாதமா அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படின்ற ஒரு இது நமக்கு அவர் இறந்தது நம்ம வருத்தமா இருந்தாலும் பாரதிராஜா சார் அது இருந்தாருன்றது நமக்கு இருந்தது. ஆனா, எல்லாமே இவர் வந்து பாரதிராஜா சாருக்கு நினைவாஞ்சலி சிறப்பா பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவரு, சுப்பிரமணியபுரம் கதை போய் அவருக்கு சொல்லும்போது, நான் சொல்லிட்டு போனதே அதான். ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர். அவர்ட்ட நான் போய் சொல்றேன். அதுவே எனக்கு பெரிய அவர் பிடிக்குது, வேணாம், வேணாம், இல்லைன்னு சொல்லட்டும். ஆனா, அவர்ட்ட போய் நான் கதை சொன்னதே பெரிய விஷயமா நான் நெனச்சு போய் தான் அது சொன்னேன். ஒரு எல்லாருக்கும் போய் பாராட்டக்கூடிய இது பண்ண மாட்டேன். இவங்க பாரதிராஜா வந்து ஒரு கடிதம் வரும். ஒரு பாராட்டுற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இப்போ அது பண்ண மாட்டாங்க. அத நாங்க இவங்க இதோட முடிஞ்சது. அதாவது பாலச்சந்தர் சாரோட பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சாரோட அது முடிஞ்சது. சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது தான் மறக்காத ஒண்ணு. சுப்பிரமணியபுரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறோம். பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாலியா போகும் படம். ரொம்ப லவ்வு இதெல்லாம் போயிட்டுருக்கும். பார்த்துட்டு கட்டி பிடிச்சி சூப்பரா பண்றா! டேய் நல்லா இருக்குடா! என்னடா லவ் அப்படி எங்கடா இருக்கு இந்த சுப்பிரமணியபுரம்? நான் போய் பார்க்குறேன்டா! அப்படிப்பட்ட சுப்பிரமணியம் உடனே போய் பார்க்கணும்டா. சார் மதுரையில தான் சார் இருக்கு. ஒரு ஏரியா இருக்கு சார். மதுரையில தான் சார் இருக்கு. நல்லா இருக்குடா! நல்லா இருக்குடா! அருமையா பண்றான்னு முத்தம்லாம் கொஞ்சினாரு. முத்தம் கொஞ்சாரு எல்லாம் கொஞ்சி போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தாரு. வந்தவரு டப்புன்னு என்னன்னு படுவா, படுவா டப்புன்னு அடிச்சாரு. Title sponsors Max Gold. Cash for gold. Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Kartipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Present Sasikumar's Fans Festival. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஒரு எல்இடி செக்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. பாலு மகேந்திரா சார் அவரோட ஒரு ஃபோட்டோ கிடைக்கிறதே நிறைய பேருக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரோட ஃப்ரேம்ஸ், அவரோட ஒரு ஃப்ரேம்ல இந்த தருணம் பத்தி சொல்லுங்க. அவரோட உங்களோட நட்பாகட்டும், ஒரு நீங்க அவர அடார் பண்ண விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. ஆ, அவர் என் தோள புடிச்சிருப்பாரு. உண்மையிலே அவருக்கு தோள் குடுத்த ஒரு இதா தான் நான் பார்க்குறேன் நான். இந்த இந்த ஸ்டில்ல. அவர் எப்போதும் அங்க தான் என்ன புடிப்பாரு. எல்லா ஸ்டில்லையும் பார்த்தீங்கன்னா, இன்னும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க அந்த தோள தான் புடிச்சிட்டு இருப்பாரு. அவர் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து படம் பண்ணணும்னு கேட்கும்போது, நான் எல்லா கதவையும் தட்டிட்டேன். கடைசியா உன்னோட ஆஃபீஸ்க்கு வர்றேன். ஆ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம் சார்" அப்படின்னு சொன்னேன். இவருக்காக தலைமுறைகள் பண்ணேன். அதில மொத அவர் நடிச்சாரு. அது நேஷனல் அவார்டு வாங்குனது. ஆ அந்த இது படத்தில தலைமுறைகள் படத்தில கிளைமேக்ஸ்ல நான் நடிச்சிருப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய இது. அவரோட பேரனா நடிச்சிருப்பேன். பேரனா விருது வாங்குவேன். அதுதான் என்னோட இது. ஆனா நிஜத்திலயும் அந்த தலைமுறைகள் வந்து படம் அ நேஷனல் அவார்டு வாங்குச்சு. அவரோட பேர என்னோட வந்து ரியல் பேர வந்து என்னோட வந்து வாங்குனாங்க. ஸோ, அப்ப எனக்கே தோணுச்சு, அது வாங்கும்போது படத்தில நடிச்ச பேரன் நடிச்ச நானும் வாங்குறேன். அவருடைய ரியல் பேரன் அவரும் வாங்க வர்றாருன்றது ஒரு அருமையான லைஃப் கம்ஸ் அ ஃபுல் தருணம் சர்க்கிள்ல. தருணமா இருந்தது. ஆ அப்ப சொல்லுவாரு, "எதுக்கு சசிய போய் கேட்டீங்க? சசி எதுக்கு உங்க படத்தில நடிக்கணும்?" ஏன்னா நான் அவர்ட்ட ஒர்க் பண்ணல. ட்ரீ தான். பாலா சார், பாலா சார்ட்ட இருந்து அமீர் சார், அமீர் சார்ட்ட இருந்து நான் அப்படி தான் வந்திருக்கோம். ஸோ, "எதுக்கு நீங்க வந்து இவர வச்சு படம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டபோது, "அது பிரபஞ்சத்தின் சக்தி." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இதில சசின்னு ஒருத்தர் உன்னுடைய படத்த எடுக்க, இந்த படத்த எடுக்க வருவாரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். அந்த படத்தில அவர் நடிச்சாரு. அவர் நடிச்ச உடனே அவருடைய முகம் யாரும் தொப்பி இல்லாம பார்த்ததில்ல. அவர் என்ட்ட காமிக்கும்போது, "யார் சார் அவருன்னு?" கேட்டேன். "தாத்தாவா நடிக்கிறேன்." எனக்கு கண்டே பிடிக்க முடியல. ஆனா அவர் தான். தொப்பி, கண்ணாடி இல்லாம அவர் அந்த படத்தில நான் பார்த்தேன். அத வந்து நான் வந்து பேனரா வைக்கணும்னு நெனச்சு தான், நான் ப்ரொடியூசரா இருந்தனால, அவர் தொப்பியும், கண்ணாடியும் இல்லாத ஸ்டில்ல நான் வந்து ஆ இதில கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு மேல பெரிய கட் அவுட் வச்சேன் அவருக்கு. ஒரு ஒரு பேனர் வச்சேன் நான். மக்களுக்கு தெரியணும் அவரோட முழு முகம் அப்படின்ட்டு. அவர் லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம்.
பாலச்சந்தர் சார் வந்து எப்படின்னா, அ எந்த இதையும் அழகா பாராட்டுவார். இவங்கலாம் இன்ஸ்பயர் ஆயி படம் பண்றோம். சினிமாவுக்கு வரும்போது பாலச்சந்தர், பாலுமகேந்திரா, பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார் இவங்க படங்கள் அடுத்த ஜெனரேஷன் நீங்கலாம் பார்த்தே ஆகணும். பார்த்து பார்த்தா தான் எப்படி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறாங்க, எப்படி இது பண்றாங்கன்றது ஒரு இதா இருக்கும். அப்படிதான் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவருடைய படங்கள், ரஜினி சார், கமல் சார அறிமுகப்படுத்தின ஒருத்தர் நாகேஷ் சார், பல பேர் ஸ்ரீதேவி மேம் எல்லாமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்திருக்கிற ஒரு லெஜண்ட் அவரு. அவருடைய திரைக்கதையும், அவருடைய டயலாக்கும், பெண்கள பத்தி அவரு இது பண்ற அவருடைய படங்கள்ல வர விஷயம். அ அவரு எங்க எங்க நாடோடிலாம் பார்த்து கடிதம் வரும். பசங்க பார்த்து கடிதம் எழுதுவாரு. பாலுமகேந்திர சாரும், பாலச்சந்தர் சாரும் என்ன பண்ணாங்க, கடிதம் எழுதுவாங்க. ஒரு படம் நல்லா இருந்தா எல்லாருக்கும் டைரக்டருக்கும், அதில நடித்தவர்களுக்கு ஒரு கடிதம். அவரோட கடிதம்லாம் வச்சிருக்கோம். அ சுப்பிரமணியபுரம் பார்க்கும்போது தான் மறக்காத ஒண்ணு. சுப்பிரமணியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறோம். பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஜாலியா போகும் படம். ரொம்ப லவ்வு இதெல்லாம் போயிட்டுருக்கும். பார்த்துட்டு கட்டி பிடிச்சு சூப்பரா பண்றா! டேய் நல்லா இருக்குடா! என்னடா லவ் அப்படி எங்கடா இருக்கு இந்த சுப்பிரமணியபுரம்? நான் போய் பார்க்குறேன்டா! அப்படிப்பட்ட சுப்பிரமணியம் உடனே போய் பார்க்கணும்டா. சார் மதுரையில தான் சார் இருக்கு. ஒரு ஏரியா இருக்கு சார். மதுரையில தான் சார் இருக்கு. நல்லா இருக்குடா! நல்லா இருக்குடா! அருமையா பண்றான்னு முத்தம்லாம் கொஞ்சினாரு. முத்தம் கொஞ்சாரு எல்லாம் கொஞ்சி போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தாரு. வந்தாரு டப்புன்னு என்ன படுவா, படுவா டப்புன்னு அடிச்சாரு. "ஏன்டா என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா கத்தியும் அறுத்துக்கிட்டே இருக்கா? எங்கடா இருக்கு இந்த சுப்பிரமணியபுரம்? நான் வரவே மாட்டேன்டா. மதுரைக்கு வந்தா அந்த ஏரியாவுக்கு மட்டும் வரவே வரவே மாட்டேன்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கத்தியும் கித்தியுமா இது பண்ணிக்கிறீங்க." ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே மாறிடுச்சு. ஆனா நானும் சொல்லிக்கிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்காரு சாரு. அதனால பாராட்டுறாரு. செகண்ட் ஹாஃப் அவருக்கு கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். ஏன்னா அவர் அந்த மாரி படங்கள் எடுக்க மாட்டாரு. பிடிச்சு அவரு இது பண்ணி "நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா நிஜமாவே நீங்க கழுத்து இருக்க மாரியே இருக்குடா. நிஜமாவே கொல்ற மாரி இருக்குடா. அந்த ஏரியா பக்கமே வரமாட்டேனான்னுவாரு." நாடோடிகள் பார்க்கும்போது கனியும் கனி சாரையும் என்னையும் வச்சு நடுவுல அவர உட்கார வச்சு அந்த படம் பார்த்து இந்த பக்கம் என் கைய பிடிச்சிட்டாரு. அந்த பக்கம் கனி சார் கைய பிடிச்சிட்டு பார்த்த தருணம் மறக்க முடியாது. மறக்க முடியாத தருணம். அடுத்த ஸ்லைட் பார்த்துடலாம். பாரதி ராஜா சார். பாரதிராஜா சார் ஆம், எங்களுக்கு வழிகாட்டி. எங்களுக்கு மட்டும் இல்ல, இனி வர்ற கிராமத்திலிருந்து வர்ற எல்லா இளைஞர்களுக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து வர்றாங்க பார்த்தீங்களா? அது எங்க இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், கிராமங்கள்லேருந்து சென்னைக்கு வர்ற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இவர் தான். இனி வர்றவங்களும், வரப்போறவங்களும் எல்லாருக்கும் வழிகாட்டி. அவர் வல்லாட்டினா நாங்கலாம் வந்திருக்க முடியாது. அவர் போட்ட ரோட்ல தான் நாங்க பயணிக்கிறோம். பாரதிராஜா சார் இதில தான் பயணிக்கிறோம். ஆ காலங்காலமாக சினிமா இங்க உள்ளவங்க, இங்க இருக்கவங்க தான் எடுக்க முடியும்னும்போது, கிராமத்திலிருந்து வந்தவங்களுக்கு எடுக்கலாம், படம் எடுக்கலாம். நம்ம எங்க வேணா போலாம்ன்ற ஒரு விஷயத்த பண்ணது அ பாரதிராஜா சார். மறக்க முடியாத அ ஒரு விஷயம். ஆ அவருடைய கனவுகள் நெறைய ஒரு விஷயங்கள் இருந்தது. குற்றப்பரம்பரை வந்து அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட அ ஒரு விஷயம். குற்றப்பரம்பரை வந்து அவருடைய கனவா இதா இருக்குன்றது இருந்தது. ரத்தனகுமார் சார் அம் ரத்தனகுமார் சார் கதை வசனம், திரைக்கதை அவர் தான் ரைட்ரு. அத வந்து அவரு எடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு விஷயத்த, அத நாங்க பண்ண போறோம். அவர் நல்லாசியோட, ரத்தனகுமார் சாரோட கதை, திரைக்கதை வசனத்துல அத நான் டைரக்ட் பண்ண போறேன். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்தது. அவர் இருக்கும்போதே அத பண்ணணும்னு நெனச்சோம். அ அது முடியல. அது அவரு இறந்துட்டாரு அப்படின்றது எங்களுக்கு எங்களுக்கு தான் ரொம்ப வருத்தம். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்குள்ளேயும் அவர் இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி வந்து இன்னும் இருந்திருந்தா இன்னும் இதா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவருடைய எல்லா படங்களும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் பார்க்குறோம். பாராட்டுறதும் ஃபோன் பண்ணி பாராட்டுறது. என்னுடைய நந்தன் படம் பார்த்துட்டு இப்ப கடைசியா நந்தன் தான் அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு பாராட்டுனது, அவர் வீட்டுக்கு நான் போய் பேசினது அப்படின்றது, இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இதா தான் பார்க்குறேன். கடைசியா நீங்க அவர் வந்துட்டு அந்த உடம்பு சரியில்லாம இருந்தபோது பேசுனீங்களா சார்? நீங்க போய் நான் பேசுறேன். பார்த்தீங்க. நான் போய் பார்த்தேன். நேர்ல போய் பார்த்து எல்லாம் அவர் அவர் அவருக்கு அவரோட இரங்கல் செய்தி உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? த்ரூ மீடியா ஃபிரெண்ட்ஸ் வந்துச்சா? எது? அவரோட இரங்கல் செய்தி உங்களுக்கு வந்தது அதெல்லாம்? அது எனக்கு வந்து மீடியா எங்க படத்துல ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் சொன்னாரு. கடைசியா அவர் உங்ககிட்ட சொன்ன ஏதாவது வார்த்தைகளோ, இல்ல பாராட்டோ, இது மாதிரி நீ செய் அப்படின்ற மாரி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காளா? அதுக்கு ஆசீர்வதிச்சது தான். பண்ணுங்க நம்மலாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நெனச்ச ஒரு விஷயம் தான். அத தான் நான் ஆசீர்வாதமா நினைக்கிறேன்.
ஏன்னா வந்துட்டு தாய் கிழவி படம்லாம் வந்துட்டு ராதிகா மேம் அவங்க அந்த ம். இதுக்கு போய் அவருக்கு ம். காமிச்சிருப்பாரு. என்ன ஓகேவா? அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ம். அந்த மாரி நீங்க ஏதாவது உங்களோட படைப்புகள அவர்கிட்ட போய் காமிச்சது, அவர் அதுக்கு பகிர்ந்துக்கிட்டது ஏதாவது இருக்கா? நந்தன் தான் அவரு என்னோட நான் படங்கள் ஓ! கடைசி கடைசியா பார்த்தது. அதுதான். சூப்பர், சூப்பர் சார். பாக்யராஜ் சார். திரைக்கதைக்கு அவர் தான் பெஸ்ட். நம்ம அ இதே பண்ண முடியாது. ஸ்க்ரீன் ப்ளே கிங்கு. அடுத்தடுத்து அந்த துயரம் இவர் இறந்தது அது பாக்யராஜ் சார். அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படின்ற ஒரு இது நமக்கு அவர் இறந்தது நம்ம வருத்தமா இருந்தாலும் பாரதிராஜா சார் அது இருந்தாருன்றது நமக்கு இருந்தது. ஆனா, எல்லாமே இவர் பாரதிராஜா சாருக்கு நினைவாஞ்சலி சிறப்பா பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தவரு, இந்த செய்தி ரொம்ப அ ஒரு விஷயம். அவர்ட்ட என்னுடைய முதல் படம் கதை சொன்னதே எனக்கு பெரிய விஷயம். நான் சொல்லும்போது சுப்பிரமணியபுரம் கதை போய் அவருக்கு சொல்லும்போது, நான் சொல்லிட்டு போனதே அதான். ஒரு பெரிய திரைக்கதை ஆசிரியர். அவர்ட்ட நான் போய் சொல்றேன். அதுவே எனக்கு பெரிய அவர் பிடிக்குது, வேணாம், வேணாம், இல்லைன்னு சொல்லட்டும். ஆனா, அவர்ட்ட போய் நான் கதை சொன்னதே பெரிய விஷயமா நான் நெனச்சு போய் தான் அது சொன்னேன். அ அப்புறம் நான் அவருடைய 2 படத்தையும் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, அது ஒண்ணு முயற்சி பண்ணி பண்ண ரெடியா வச்சிருந்தது. ஒண்ணு தூறல் நின்னு போச்சு. இன்னொன்னு முந்தானை முடிச்சு. முந்தானை முடிச்சு நான் தான் பண்ற மாரி இருந்தது. அத வாங்கி வச்சிருக்கோம். அவரோட ஸ்கிரிப்ட்ல. முந்தானை முடிச்சு அது நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது அவர் தான் முந்தானை முடிச்சு நாங்க வாங்கி வச்சோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் அது காலம் கனியும்போது அது பண்ணுவோம். அது லேட் ஆயிருச்சு. ஸோ அந்த படம் நான் தான் முந்தானை முடிச்சு நம்ம உங்களுக்கு பண்றோம். எவ்வளோ அதிர்ச்சியா இருந்தது சார்? ஏன்னா நெறைய பேர் சொல்றாங்க, அவர் வந்துட்டு அவரோட குருநாதர் மறைவுக்கு பின்னாடியுமே ரொம்ப லோ ம். ஆயிட்டாரு அப்டின்ட்டு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாம திடீர்னு ஒரு இது மாதிரி இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்த துயரத்துக்கு இன்னும் அதுலேருந்து நெறைய பேரால மீண்டு வர முடியல. ஒரு 10 நாள் தான் ம். ஆயிருக்கும் அப்டின்னும்போது. ஸோ இத நீங்க போய் பார்த்தீங்களா? அந்த தருணம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது? சினிமா தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளே கிங்கா, ஒரு டைரக்டரா அவர் அந்த மாரி ஒரு நிலைமையில போய் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது? இல்ல அது சாந்தனுலாம் எனக்கு பழக்கம் தம்பி. ஸோ அவங்க அந்த குடும்பம் எல்லாருக்கும் இப்ப அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரிக்கே அவர் பெரிய இழப்பு தான். அவர் என்னன்னா, அவர் எல்லாருக்குமான ஒரு ஒரு விஷயம். என்னன்னா, ஆகிர் தாஸ்தான்ட்டு ஹிந்தியே தெரியாம ஒரு ஹிந்தி படம் எடுத்து, அமிதாப் சார வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆக்குன ஒரு விஷயம். நான் மதுரையிலேருந்து தான் அவரோட இதுக்கு போனோம். கடைசி நேரத்தில தான் போனோம். அரசு மரியாதையோட அவருக்கு குடுத்த ஒரு இது ரொம்ப நெகிழச் செய்தது. ஆனா, அவர் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாதுன்ற ஒரு வருத்தம். யாரும் எதிர்பார்க்காத அது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஷாக்கா தான் நான் நினைக்கிறேன். நீங்க நீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் வந்துட்டு சுப்பிரமணியபுரம் என் பையன் மிஸ் பண்ணது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது உங்களுக்கு உங்க காதுக்கு வந்துச்சா அந்த இல்ல விஷயம்? வந்ததுனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் சொன்னதே அது அவருடைய பெருந்தன்மை. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா, நான் படம் ஜெயிச்ச பிறகு நான் இவங்களுக்கெல்லாம் கதை சொன்னேன். நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல ஃபர்ஸ்ட்டு. நான் அது அது ஒவ்வொருத்தவங்களோட விஷயம் அப்படின்றது. அ ஆனா அவரு வேற ஸ்டேஜ்ல வச்சு சொன்னவுனே, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வருத்தப்பட்டேன். "எதுக்கு சார் சொல்றீங்க? அ ஏன் சொல்றீங்க? நானே இத சொல்லல. எங்கேயும் நான் சொல்லல. நீங்க ஏன் சார் அத இல்ல எனக்கு பாராட்டணும்னு தோணுச்சு. நான் மிஸ் பண்ணத விட எனக்கு உங்கள பாராட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன்" அப்படின்னு அவர் எதையும் மறைக்கல. நான் கேட்டேன். நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்றத அவர் தான் சொன்னாரு. நான் அத ஏன் சொன்னீங்கன்னு தான் அவர்ட்ட ஆர்கியுமென்ட் பண்ணேன். "எதுக்கு சார் இத சொல்றீங்க? இது அப்படியே கடந்து போற ஒரு விஷயம் தான் சார். நம்ம எல்லாரும் எல்லாத்துட்டயும் சொல்லுவோம். அது எல்லாருமே நடிக்க முடியாது. அது யாருக்கு இருக்கணுமோ அதான் அது வரும்" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சாருக்கு அது வேணான்னாரு. ஆனா சாந்தனுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அந்த கத. ஸோ அப்ப சூழல் அது. அது யார் மேலயும் அவங்க மேலயோ, நம்ம மேலயோ தவறு அது யார் மேலயும் தவறுலாம் சொல்ல முடியாது. அது சூழல் தான் அது. நான் எல்லா இதுலயும் சொல்றது அது சூழ்நிலை. அது அந்த நேரத்துல நடந்த ஒரு விஷயம். அது இவங்க தான் இத பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அது சார் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவர் சொன்னபோது அவரு எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். எதா இருந்தாலும் அத சொல்லிருவார். சொல்லிடுவாரு அதான். கரெக்ட். அடுத்த என்னதான் இருந்தாலும் ஆசான் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அ இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் பிக்கா எங்களுக்கே ஃபீல் ஆச்சனால தான் இந்த ஒரு ஃபோட்டோ நாங்க இது பண்ணோம். சொல்லுங்க சார். அந்த அந்த ஒரு தருணமாகட்டும், அந்த நெகிழ்வு அது எப்படி இருக்கு? ரொம்ப ச சந்தோஷமானது. ஏன்னா இது நான் சுந்தரபாண்டியன் அப்பன்னு நெனைக்கிறேன். அந்த டைம் கூப்ட்டு என்ன இது பண்ணது. ஆ அவர் கூட ஒர்க் பண்ணது. நாங்க இவ்வளோ தூரம் லேர்ன் பண்றதெல்லாம் அவர்ட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். அவர், அமீர் அண்ணன் எல்லாத்துட்டயும் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஆ இது எனக்கு இந்த ஃபோட்டோ என்னைக்கும் நானும் மறக்க மாட்டேன் உங்கள மாரி. அருமையான ஒரு ஃபோட்டோ. ஆ நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவாரு. விருதுகள பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாரு. என்னடா இல்ல எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கேன். எல்லா இடத்துக்கும் வாங்கு. யார் கூப்பிட்டாலும் போ. விருது வாங்கிட்டே இரு. எல்லா இதுக்கும் போ. ஒரு இடத்துல உனக்கே சலிப்பு வரும்.
இந்த விருதெல்லாம் வேணான்ட்டு நீ ஒழுங்கா வேலைய பார்க்க ஆரம்பிப்ப. ஒழுங்கா வேலைய பார்க்க ஆரம்பிப்ப. அதுக்குள்ள கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாரி தான் நான் பண்ணேன். அவர் சொன்னத கேட்டு எல்லா இடத்துலயும் விருது வாங்கினேன். எல்லா இதுவும் பண்ணேன். ஒரு கட்டத்தில நம்ம வாங்கிட்டோம். நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு அவர் சொன்னது. அத நான் உணர்ந்த ஒரு விஷயமா இருந்தது. மறக்க முடியாத ஒரு மறக்க ஃபோட்டோ. முடியாத தருணம். எல்லாருமே சொல்லுவாங்க பாலா சார் படத்துல எனக்கு இப்ப நான் ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினேன். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. ஆ ஃபிலிம்ஃபேர்ல நான் வந்து இதில சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த நடிகருக்கான விருது வாங்கினேன். எனக்கு ஒரு கடிதம் அவரு போட்டாரு. இன்னும் கடிதம் எழுதுவாரு. அவர் கடிதம் எழுதுவாரு. ஒரு கடிதம் எழுதி வாழ்த்துக்கள். ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ விருது வாங்கிட்ட. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது அந்த சம்பவக்காரன் சசிய தான். டைரக்டர்ன்ற சம்பவக்காரன் சசிய தான் அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பா அவர்ட்ட சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பா டைரக்ட் அடுத்து பண்ணிருவேன் கூடிய சீக்கிரம் அப்படின்ற சொல்றேன். இவங்கலாம் லெட்டர் எழுதுவாங்க. பாலச்சந்தர், பாரதிராஜா சார், பாலுமகேந்திர சார் இவங்கலாம் லெட்டர் எழுதுவாங்க. பாராட்ட தவற மாட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் அடுத்து வர டைரக்டர்லாம் நீங்க எல்லாம் மிஸ் பண்றது அதுதான். இனி ஒரு டைரக்டர் உங்கள பாராட்டுறதுக்கு இருக்கவே மாட்டாங்க. அவங்க பாராட்டுதல் ஒரு லெஜெண்ட்ஸ் அவங்க பாராட்டுறது, இது பண்றது, அ இதெல்லாம் அ இவங்க பண்ண மாட்டாங்க. இனி வர்ற நம்ம இப்ப பார்க்குற ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கலாம் பாராட்ட மாட்டாங்க. அவங்க அசிஸ்டன்ட்ஸ தான் பாராட்டுவாங்களே தவிர, ஒரு எல்லாருக்கும் போய் பாராட்டக்கூடிய இது பண்ண மாட்டாங்க. இவங்க பாரதிராஜா வந்து ஒரு கடிதம் வரும். ஒரு பாராட்டுற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இப்ப அது பண்ண மாட்டாங்க. அத நாங்க இவங்க இதோட முடிஞ்சது. அதாவது பாலச்சந்தர் சாரோட அ அ பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சாரோட அது முடிஞ்சது. பாக்கியராஜ் சார் வரைக்கும் அந்த பாராட்டுதல் அவங்க எங்களுக்கெல்லாம் கிடைச்சது. அடுத்து வர்ற டைரக்டர் வரைக்கும் அது கிடைச்சுக்கிட்டே இருந்தது. இனி யாரும் அந்த இதில இல்ல. அத தவறிடுறாங்க. இப்போ சேது படமாகட்டும், ஒரு ஆக்டரே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி 100ல 200% குடுக்க வேண்டியிருக்கும். நெறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பாலா சார் கிட்ட வந்து இட்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு ஏடிக்கு அது இன்னும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஏடிஸா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அது வந்து அதுல நீங்க கத்துக்கிற விஷயம்ன்றது வந்துட்டு இட்ஸ் கோனா டேக் ரொம்ப பிளேஸஸ் எடுத்துட்டு போகுது நம்மள. அப்படி வந்துட்டு அந்த மாரி படத்துலலாம் நீங்க ஏடியா இருந்திருக்கீங்க. ஒரு ஏடி பாலா சாரோட ஏடியா இருக்கிறதுன்றது எவ்ளோ கஷ்டம்? அதுல எவ்ளோ கத்துக்கிட்டீங்க? பாலா சார்ட்டயும், அமீர் சார்ட்டயும் ஏடியா இருந்துட்டோம்னா, நம்ம யார்ட்ட வேணா வேல பார்த்துரலாம். அதுதான் ஒண்ணு. அது ஈஸி ஆயிரும். அ எத வேணாலும் சமாளிக்கலாம். சினிமால. டைரக்டர் ஆனப்புறம் எத்தன பேர வேணா சமாளிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஸோ அது இவங்ககிட்ட இருந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா, இவங்கள சமாளிச்சு நம்ம வந்துட்டோம். அப்ப யார வேணா சமாளிக்கலாம்ன்ற ஒரு தைரியத்த நமக்கு குடுக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன் ஐடியா. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டு எடுக்கிற சில படம்லாம் ரிலீஸ் ஆகாமலாம் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்ததுல்ல. அப்போ வந்துட்டு ஒரு டைரக்டருக்கு வந்துட்டு டைரக்டரோட பேர் வந்துட்டு எல்லா பத்திரிக்கையிலயும் வரும். அவர் வந்துட்டு இந்த மாரி ரிலீஸ் ஆகல, இந்த கஷ்டப்படுறார். ஒரு ஏடியா உங்களோட உழைப்பு வந்துட்டு அந்த படம் வெளில வந்தா தான், அத வச்சு தான் உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் நீங்க எப்படி வந்து கஷ்டப்பட்டீங்க? அவரோட சேர்ந்து நீங்க அந்த கஷ்டங்கள் படுற அந்த தருணங்கள்லாம் இருந்திருப்பீங்க கூடவே. அதெல்லாம் எப்படி சேதுல இருந்துச்சு? ஆ சேதுல. படம் ரிலீஸ் ஆகாம சேது இருக்கும்போது. ரிலீஸ் ஆகும்போது அந்த பெட்டி அது அங்க சொல்லுவாங்க ஸ்க்ரீனிங்கே வந்து 100 ஸ்க்ரீனிங் ப்ரிவ்யூவே போட்டோம். ப்ரிவ்யூ. அப்போ வந்து பெட்டி தான். அத ஆட்டோல வச்சு கொண்டு போனது நான் தான். அந்த 100 டைம் போனது நானா தான். இன்னும் 100 டைம் போனது நான் தான் இருப்பேன். இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க, சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. அத எடுத்துட்டு இங்க வந்துருங்கன்னுவாங்க. ரீல் பெட்டி சொல்றீங்க. அப்போ வந்து ரீல் பெட்டி தான். பாக்ஸ் தான். பாக்ஸ். அந்த பாக்ஸ தூக்கி ஆட்டோல வைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. சேது ஃபுல்லா ரீல் இதில தான் இருந்தது. அந்த பாக்ஸ தூக்கி வச்சுட்டு, அந்த 100 தடவையும் ஆட்டோல தூக்கிட்டு போனது நானா தான் இருப்பேன். அது அந்த படத்துல இருந்தது. எல்லாருக்குமே ஹீரோ அ அ அ விக்ரம் சாருக்கும் வந்து எப்படியாவது அந்த படம் ரிலீஸ் ஆயிரணும்னு தோணுச்சு. ரத்னவேல் சாரோட கேமரா அவரோட ஒர்க்கும் இதில இருந்தது. எல்லாருக்கும் இது வரணுன்ற ஒரு விஷயம். அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருமே இந்த படம் ஒர்க் பண்ண எல்லாரும், எப்படியாவது இந்த படம் வந்துரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது வந்த தருணம் மறக்கவே முடியாது. கிருஷ்ணவேணி தியேட்டர்ல நாங்கலாம் நிப்போம். எல்லாம் வந்துட்டு போஸ்டர் இது ஏதோ டப்பிங் படம் போல இருக்கு அப்படின்னு திரும்பி "ஏய் வாங்கப்பா உள்ள போங்க போங்கன்னு" சொல்லி அனுப்பிச்சது. முதல் வாரம் எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சோம். நல்ல படம் போய் பாருங்க பாருங்கன்னோம். ஆனா செகண்ட் வீக் எங்கனாலயே டிக்கெட்டு கேட்கும்போது இல்ல இல்லன்னோம். "எங்களுக்கு டிக்கெட் குடுங்க குடுங்க." அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Title sponsors Max Gold. Cash for gold? Call 04445454545. GD Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks. Let the celebrations begin. Kartipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure.
presents Sasikumar's Fans Festival supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பெக்யூரா அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். சத்யா, உங்கள் சத்யாவில் இப்போது ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி, வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ்.